இனிய பிற்பகல் நேரத்தில் இணைவோம் தமிழ் நகரங்களுடன். தலைநகர் சென்னை, புதுச்சேரி செய்திகளுடன் பிற மாநகர செய்திகளையும் காண விரைவோம் செய்திக்களத்திற்குள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனையுடன் 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை நேரிட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. அடுத்த நாளே ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். வழக்கை பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்த நிலையில் சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. கடந்த மே 28ஆம் தேதி ஞானசேகரன் குற்றவாளி என்று அறிவித்து நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பளித்தார். இதனையடுத்து ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி BNS சட்டப்பிரிவு 329 விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடந்ததற்கு 3 ஆண்டுகள், 126(2) பிரிவின்படி சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்திய குற்றத்துக்கு 1 மாதம், 87 பிரிவின்படி வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்த குற்றத்திற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம், 127(2) உடலில் காயத்தை ஏற்படுத்திய குற்றத்துக்கு 1 ஆண்டு, 75(2) விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்துக்கு 3 ஆண்டுகள், 76 கடுமையாக தாக்கியதற்கு 7 ஆண்டுகள், 10,000 ரூபாய் அபராதம், 64(1) பாலியல் வன்கொடுமைக்கு 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பில்லாமல் ஆயுள், 25,000 ரூபாய் அபராதம், 351(3) கொலை மிரட்டல் விடுத்தல் 7 ஆண்டுகள், 10,000 அபராதம், 238(b) பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்ததற்கு 3 ஆண்டுகள் சிறை, 10,000 ரூபாய் அபராதம், தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறியதற்கு 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம். தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 2002 பிரிவு 4 படி தண்டனை அறிவிக்கப்படவில்லை. மொத்தமாக 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அபராத தொகையை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்க வேண்டும். ஞானசேகரன் ஒருவர்தான் குற்றவாளி என்பதை பாதிக்கப்பட்ட பெண்ணே ஒப்புக்கொண்டார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஞானசேகரனுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இழப்பீடாக வழங்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால இழப்பீடாக வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி ராஜலட்சுமி, உரிய விசாரணைக்கு பிறகு தமிழ்நாடு பாதிக்கப்பட்டோர் நிவாரண நிதி திட்டத்தின் கீழ் போதிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மாவட்ட சட்டப்பணிகள் ஆய்வுக்குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ராஜ்குமார் மற்றும் சுப்பையா. இனி செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னையில் உள்ள வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் முதற்கட்டமாக 1 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்த மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. மண்டல வாரியாக குடிநீர் விநியோகத்தை துல்லியமாக கணக்கிட 2,500 சதுர அடிக்கும் மேற்பட்ட வீடுகள், அடுக்குமாடிகள் மற்றும் தொழிற்சாலைகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த திட்டம் டெண்டர் கோரப்பட்டுள்ளது. ஏற்கனவே மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் சார்பில் 1,200 இயந்திர மீட்டர்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் அதில் துல்லியமான கணக்கீடு செய்வதில் சிக்கல்கள் உள்ளன. அதேபோல மீட்டர் இல்லாத வீடுகளில் எவ்வளவு குடிநீரை நுகர்வு செய்தாலும் 80 ரூபாய் நிலையான கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இதனால் பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்படுவதால் இதை தடுக்கும் வகையிலும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. கோடை விடுமுறை நிறைவடைந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் முழு அளவில் செயல்பட தொடங்கியது. ஆண்டுதோறும் கோடை காலத்தில் மே மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு விடுமுறை வழங்கப்படுவது வழக்கம். இந்த 1 மாதத்தில் அவசர வழக்குகளை விசாரிப்பதற்காக விடுமுறை கால நீதிமன்றங்கள் செயல்படுவது உண்டு.
அந்த வகையில் கடந்த மே மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டு அவசர வழக்குகளை விசாரிக்க 13 நீதிபதிகள் விடுமுறை கால நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருந்தனர். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் சேர்க்கை அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை 16,491 மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சியின் கீழ் 206 தொடக்கப் பள்ளிகள் மற்றும் 417 பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இந்த பள்ளிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். 2025-26 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை மார்ச் மாதம் தொடங்கிய நிலையில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க சிறப்பு கவனம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பயனாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது. இன்னும் சேர்க்கை தொடர்ந்து வருகிறது. மத யானை கூட்டம் மற்றும் ராவண கூட்டம் படங்களின் இயக்குநர் விக்ரம் சுகுமாரன் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். மதுரையில் ஒரு தயாரிப்பாளரிடம் கதை சொல்லிவிட்டு சென்னைக்கு திரும்பியபோது விக்ரம் சுகுமாரனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது. மறைந்த இயக்குநர் பாலு மகேந்திராவின் உதவியாளராக பணியாற்றிய விக்ரம் சுகுமாரன் வெற்றிமாறனின் ஆடுகளம் படத்திற்கு வசனகர்த்தாவாக செயல்பட்டிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற நாய்கள் வாக்கத்தான் நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து உலக சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்தது. தனியார் அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த வாக்கத்தானில் 100க்கும் மேற்பட்ட நாய்கள் தங்கள் உரிமையாளர்களுடன் ஒரே நேரத்தில் அணிவகுத்து சென்றன. சிப்பிப்பாறை, கன்னி, ராஜபாளையம் போன்ற நாட்டு நாய்கள் முதல் லாப்ரடார், ஷிட்சு, கோல்டன் ரிட்ரீவர் போன்ற வெளிநாட்டு நாய்கள் வரை பல்வேறு வகை நாய்கள் கலந்து கொண்டன. ஏஞ்சல் உடை, மணமகள் உடை என விதவிதமான உடைகளில் வலம் வந்த நாய்க்குட்டிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. நிகழ்ச்சியில் அழைத்து வரப்பட்ட ஆதரவற்ற நாய்கள் மற்றும் பூனைகள் பலவற்றை அங்கிருந்த நாய் பிரியர்கள் தத்தெடுத்து சென்றனர். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் வைகாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவில் சுவாமி தரிசனத்திற்கு ஏராளமான பக்தர்கள் திரண்டனர். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற சிறப்புக்குரியது இந்த கோவில். அலங்கரிக்கப்பட்ட கொடிமரம் முன்பு சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுடன் எழுந்தருளினார். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்கிட கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. மதுரையில் இந்து முன்னணி நடத்தும் முருகன் மாநாட்டுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று 40க்கும் மேற்பட்ட அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. இந்நிலையில் மாநாட்டிற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தி மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அமைதி பூங்காவான தமிழ்நாடு, மத நல்லிணக்க மதுரை ஆகியவை குஜராத், உத்தரப்பிரதேசம் போல மாறாமல் இருக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. முருகன் மாநாட்டை வரும் 22ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் நோக்கத்தில் கேரளாவிலிருந்து காஷ்மீரை நோக்கி பயணிக்கும் புல்லட் பேரணி கோவை வந்தடைந்தது. கேரளாவின் ஆன்மீக தலம் காலடியிலிருந்து தொடங்கி ஜம்மு காஷ்மீரின் எல்லை அருகே உள்ள தீத்வாலில் உள்ள சாரதா யாத்ரா சேஷாத்ராவில் நிறைவடையும் வகையில் இந்த பேரணிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட ராயல் என்ஃபீல்டு பைக்குகளுடன் இந்த பேரணியில் பலர் கலந்து கொண்டுள்ளனர். ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நாட்டின் ஒற்றுமையையும் ஆன்மீக அடையாளங்களையும் கொண்டாடும் விதமாக நிகழ்ச்சிகளையும் நடத்த உள்ளனர். ஒப்பந்தப்படி கூலி உயர்வை ஜவுளி உற்பத்தியாளர்கள் அமல்படுத்தாததால் விசைத்தறியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் இறங்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 21ஆம் தேதி முதல் அமல்படுத்த வேண்டிய கூலி உயர்வை 1 மாதத்திற்கு மேலாகியும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் வழங்கவில்லை. இதனால் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக கூறும் விசைத்தறியாளர்கள் 2 வாரங்களுக்குள் புதிய கூலி உயர்வை வழங்க ஜவுளி உற்பத்தியாளர்கள் முன்வர வேண்டும், அதற்கு தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் மீண்டும் போராட்டம் நடத்தும் சூழ்நிலை ஏற்படும் என்றும் கூறியுள்ளனர்.
கோவை வெள்ளியங்கிரி மலை ஏற இந்த ஆண்டு இனி அனுமதி இல்லை என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. கோலுவாம்பட்டி வனச்சரகத்திற்கு உட்பட்ட வெள்ளியங்கிரி மலையில் 6.5 கிலோமீட்டர் பக்தர்கள் பயணித்து ஈசனை தரிசித்து வந்தனர். வழக்கமாக மே 31ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படும். இந்நிலையில் தொடர் மழையால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கடந்த 25ஆம் தேதி மலையேற தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டது. இதனிடையே இந்த ஆண்டு மலை ஏறுவதற்கான அனுமதி காலம் நிறைவடைந்ததால் இனி பக்தர்கள் மலையேற அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி முதல் மே மாதம் வரை சுமார் 2,50,000 பக்தர்கள் மலையேறி உள்ளனர். கோவையில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியன் வங்கி அணியும் மகளிர் பிரிவில் கேரள மாநில மின்வாரி அணியும் சாம்பியன் பட்டம் வென்றன. மகளிர் பிரிவு இறுதிப் போட்டியில் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த மின்வாரி அணி தென்மேற்கு ரயில்வே அணியை எதிர்த்து விளையாடியது. இதில் கேரள அணி 91-51 என்ற புள்ளிகள் கணக்கில் சிறப்பான வெற்றியை பெற்றது. ஆடவர் பிரிவில் சென்னை இந்தியன் வங்கி அணியை எதிர்த்து டெல்லியைச் சேர்ந்த விமானப்படை அணி விளையாடியது. விறுவிறுப்பு நிறைந்த இப்போட்டியில் இந்தியன் வங்கி அணி 79-67 என்ற புள்ளிகள் கணக்கில் வென்று கோப்பையை கைப்பற்றியது. தட்டச்சு தேர்வுகளை கணினி பயன்பாட்டில் நடத்துவது தொடர்பான தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தமிழகத்தில் சுமார் 5000 தட்டச்சு பள்ளிகள் அரசு அங்கீகாரம் பெற்று நடைபெற்று வருகின்றன. இதில் சுமார் 4000 தட்டச்சு பள்ளிகளில் கணினி COA வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் தமிழகத்தில் 2027ஆம் ஆண்டு முதல் கணினி பயன்பாட்டில் மட்டுமே தேர்வுகள் நடத்தப்படும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் ஆசிரியர்கள், தட்டச்சு, பொறி மெக்கானிக்குகள் உள்ளிட்ட ஏராளமானவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்க நகையை அடகு வைப்பதில் புதிய நடைமுறையை பின்பற்றினால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் எச்சரித்தனர். பழைய நடைமுறையையே பின்பற்ற வேண்டும் என்று கோரி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் புகார் அளித்தனர். புதிய நடைமுறை பின்பற்றப்பட்டால் கந்துவட்டி வாங்கியே நகையை திரும்ப வேண்டிய நிலை ஏற்படும் என்று அவர்கள் வேதனையை தெரிவித்தனர். புதுச்சேரியில் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினருக்கு டிஜிபி சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். முக்கிய சாலைகளில் காலை 7:30 மணிக்குள் தவறாமல் காவலர்கள் பணியில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வளாகத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்திற்குள் புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளிகளிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் மஞ்சள் கோடு வரைந்துள்ளதை சரிபார்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. தலைநகர் சென்னையில் இனிமையாக இளைப்பாறவும் உடற்பயிற்சி செய்யவும் ஏராளமான பூங்காக்கள் உள்ளன. இந்த பட்டியலில் இணைய தயாராகி வருகிறது புதிதாக ஒரு பசுமை பூங்கா. குழந்தைகள் விளையாட வண்ணமயமான விளையாட்டு சாதனங்கள், நடைப்பயிற்சிக்கான தலங்கள், ஸ்கேட்டிங் பயிற்சிக்கான கட்டமைப்புகள், உடற்பயிற்சி கூடம் என ஒரே வளாகத்தில் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன. 3.59 ஏக்கர் பரப்பளவில் 8,63 லட்சம் ரூபாய் மதிப்பில் தயாராகி வருகிறது இந்த பசுமை பூங்கா. இத்தனை அழகுடன் தயாராகும் பூங்கா அமைந்திருப்பது வேறெங்கும் அல்ல, கோயம்பேடு மேம்பாலத்தின் கீழேதான். சென்னை கோயம்பேடு உள்வட்ட சாலையும் பூவிருந்தவள்ளி நெடுஞ்சாலையும் சந்திக்கும் பகுதியில் தயாராகி வருகிறது இந்த பசுமை பூங்கா. தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும் இந்த பகுதியில் பசுமை பூங்காவை உருவாக்கி மக்களை இளைப்பாறச் செய்வதே நோக்கம். இதற்காகவே பசுமையும் எழிலும் சூழ வண்ணமயமான கோயம்பேடு பசுமை பூங்காவை வடிவமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. கோயம்பேட்டின் அடையாளங்களில் ஒன்றாக அமையும் அளவுக்கு திட்டமிட்டு பசுமை பூங்காவுக்கு வடிவம் கொடுக்கும் முனைப்பின் விளிம்பில் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் பணிகளை மேற்கொண்டு வருகிறது.
இந்த வளாகத்தில் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்து மாசில்லாத காற்றை தருவதற்காக மரங்களும் செடிகளும் நடவு செய்யப்பட உள்ளன. இளைப்பாறுவதற்கு அகலமான இருக்கைகள் அமைக்கப்பட உள்ளன. 50 பேர் வரை அமரும் அரங்கம், சிறிய குளம், யோகா மையம், ஸ்கேட்டிங் பயிற்சிக்கான பகுதி, 8 வடிவில் நடைபயிற்சி மேற்கொள்ள கூழாங்கற்கள் பதிக்கப்பட்ட வடிவமைப்பு, 2 கிலோமீட்டர் தூரத்திற்கான நடைபயிற்சி பாதை, 2 கடைகள், கழிப்பறை வசதி, பார்க்கிங் என சகல வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பணிகள் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் விரைவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த பசுமை பூங்காவை மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்க இருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்தியாளர் சந்தானகுமார். இனி செய்திகளை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் டாஸ்மாக் பணியாளர் நல சங்கத்தினரின் உண்ணாவிரத போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. 22 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்குதல் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் வடசென்னை மண்டல மேலாளர் புஷ்பலதா, தென்சென்னை மண்டல மேலாளர் உமா மகேஸ்வரி ஆகியோர் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவதாக உறுதி கொடுத்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சென்னை எண்ணூரில் உர தொழிற்சாலையில் இருந்து பரவும் துகள்களால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதோடு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூச்சுத் திணறல் உள்ளிட்டவைகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சத்தியவாணி முத்துநகரில் உள்ள உர தொழிற்சாலையில் இருந்து வெளியாகி காற்றில் பரவும் தூசுகள்தான் இதற்கு காரணம் என்று அவர்கள் கூறுகின்றனர். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், சீருடைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மதுரவாயல் மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் இனிப்புகளை வழங்கி வரவேற்றார். சென்னை சின்னபோரூர் பகுதியில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் பள்ளி திறக்கப்பட்டு மாணவிகளுக்கு பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டன. சென்னை அருகே புழல் சிறை வளாக நுழைவாயிலில் காவல் உதவி மையம் மற்றும் கண்காணிப்பு கேமரா சேவை தொடங்கப்பட்டது. புழல் சிறைக்கு வருபவர்களை கண்காணிக்க வளாகத்தின் நுழைவாயிலில் 6 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. காவல் உதவி சேவை மையம் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்கும் ஏதுவாக அமையும் என்று காவல் துணை ஆணையர் பாண்டியராஜன் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூரை பாராட்டி திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானமாவது நிறைவேற்றி இருக்கலாமே என்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவையில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவை ஒழித்து கட்டுவதாக கட்சி ஆரம்பித்த கமல்ஹாசன் இன்று அவர்களுடனேயே கூட்டணி சேர்ந்து கொண்டிருப்பது சந்தர்ப்பவாதம் என்றும் விமர்சித்தார். தலைமையின் முடிவுகளுக்கு ஏற்ப பாஜக அதிமுக கூட்டணி பயணிக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பேசினார். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள அங்கன்வாடி மையம் ஒன்று மதுபான கூடாரமாக மாறியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பாளையங்கோட்டை தாலுகா உட்பட 7வது வார்டு பகுதியில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த அங்கன்வாடி மையத்தில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வரும் நிலையில் இந்த அங்கன்வாடி மையத்தை இரவு நேரங்களில் மது அருந்தும் கூடாரமாக அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் மாற்றியுள்ளனர். மேலும் அந்த பகுதியில் அவர்கள் அசுத்தம் செய்துவிட்டு செல்வதால் குழந்தைகள் பல்வேறு சிரமங்களை சந்திக்கின்றனர். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தனர். அனைவரும் ஒருங்கிணைந்து கரம் கோர்த்து செயல்பட்டால் பாலைவனமும் சோலைவனமாகும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் திருச்சி அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள். திருச்சி புதுக்கோட்டை சாலையில் அமைந்துள்ள குண்டூர் கிராமத்தை கடக்கும்போது மேனி தொட்டு சில்லிட வைக்கும் குளுமையை காற்றில் உணர முடியும். இந்த குளுமையை கொடுப்பது குண்டூரில் 377 ஏக்கரில் அமைந்துள்ள பெரிய குளம். 627 ஏக்கர் விளைநிலங்களுக்கு இதுதான் பாசன ஆதாரம். குண்டூர் பெரிய குளத்துக்கு புதிய மேட்டுக்கட்டளை வாய்க்காலில் வரும் தண்ணீரும் மழையும் தான் நீர் ஆதாரம்.
10 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வறண்டு பாலம் பாலமாக வெடித்து சீர்குலைந்து பாலைவனம் போல காட்சியளித்தது இந்த குளம். இதை சீரமைக்கும் பணிகளை 2023இல் முன்னெடுத்தது தமிழ்நாடு அரசு. பொதுமக்களும் கல்லூரி மாணாக்கரும் தன்னார்வ அமைப்பினரும் இந்த பணிகளில் கரம் கோர்க்க இப்போது கோடையிலும் தண்ணீர் நிரம்பி குளுமையாக காட்சி தருகிறது குண்டூர் பெரிய குளம். குளத்தில் 25 மணல் திட்டுகளை அமைத்து மரக்கன்றுகளை நட்டதால் பறவைகளின் சரணாலயமாகவும் திகழ்கிறது. சாதாரணமாக ஒரு 60 அடி 70 அடியில் கிடைத்த நீர் இப்போ ஒரு 30 அடியில் நீர் கிடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்குது. வருடம் முழுவதும் பெரிய குளத்தில் நீர் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. திட்டுக்கள் அமைத்து அதில் குறுங்காடுகள் அமைப்பது என்பது இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்தியாக இருக்குது. இந்த குறுங்காடுகள் வளர்ந்தால் அந்த பறவைகளுடைய எச்சங்கள் மூலமாக நீங்கள் உரமே இல்லாமல் விவசாய நிலங்களுக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. தண்ணீர் தேங்கி செழித்திருக்கும் குண்டூர் பெரிய குளத்தை மேம்படுத்த அதை சுற்றுலா தலமாக மாற்றலாம் என்பது ஊர் மக்கள் முன்வைக்கும் யோசனை. குளத்தை சுற்றிலும் குப்பை கொட்டுவதை தடுப்பது, கரைகளை பலப்படுத்தி அதில் நடைபாதைக்கான தளம் அமைப்பது, படகு சவாரி உள்ளிட்ட யோசனைகளை அவர்கள் பரிந்துரைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர் பிருந்தா ஸ்ரீ ஹரீஷ். மதுரையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் காந்தி அருங்காட்சியகம் 10 கோடி ரூபாய் மதிப்பில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. தமிழ் பேரரசி ராணி மங்கம்மாள் காலத்திற்கே அழைத்துச் செல்லும் அளவுக்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் திருமலை நாயக்கர் மஹாலுக்கு அடுத்தபடியாக மதுரையின் அடையாளம் என்றால் நிச்சயமாக அது காந்தி மியூசியமாகத்தான் இருக்கும். அரையாடை மனிதராக காந்தி மாறியது மதுரையில்தான் என்கிறது வரலாறு. சுதந்திர போராட்ட காலத்தில் 20 முறை தமிழ்நாட்டிற்கு வந்த காந்தியடிகள் மதுரைக்கு மட்டுமே 5 முறை வருகை புரிந்துள்ளார். சாமானியர்கள் இடுப்பில் ஓர் அரை துண்டு மட்டுமே கட்டியிருந்ததைக் கண்டு மனம் வெதும்பிய காந்தி மேலாடையை துறந்து அரையாடை மனிதரானார். அந்த வகையில் தேசப்பிதாவின் தோற்றத்தையே மாற்றிய பெருமை மதுரையை சார்ந்தது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை தேசப்பிதாவையும் போற்றி வருகிறது. அப்படித்தான் 17ஆம் நூற்றாண்டில் தமிழ் பேரரசி ராணி மங்கம்மாள் கட்டிய அரண்மனையை காந்தி நினைவு அருங்காட்சியகமாக மாற்றியது. நாட்டிலேயே காந்தியடிகளுக்கு முதன்முறையாக அமைக்கப்பட்ட மியூசியம் என்றால் மதுரையில் உள்ள மியூசியம்தான். 1959ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் திறக்கப்பட்டது. 1995ற்கு பிறகு புதுப்பிக்கப்படாத காந்தி மியூசியத்தை 10 கோடி ரூபாய் மதிப்பில் பழமை மாறாமல் புதுப்பித்து வருகிறது தமிழ்நாடு அரசு. அருங்காட்சியகம் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரண்மனை வளாகத்தை கட்டடத்தை பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும். அதுதான் இதனுடைய அடிப்படை ஒரு அம்சமாக இருக்கிறது. பொதுவாக புது கட்டிடம் உருவாக்கப்பட்டுவிடும். ஆனால் எப்போது ராணிமங்கம்மாள் அவர்களுடைய காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி புதுப்பிக்கணுங்கிற ஒரு கொள்கையோட ஒரு கூட்டு முயற்சியா பண்ணியிருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டில் இருந்ததைப் போலவே அரண்மனை கட்டடத்தை புதுப்பிப்பதற்காக கடுக்காய், கருப்பட்டி, சுண்ணாம்பு உள்ளிட்ட பொருட்களால் பழமையான கட்டுமான நுட்பத்துடன் பணிகள் நடந்து வருகின்றன. பளிங்கு கற்கள் பதிப்பது, வண்ணம் பூசுவது, திறந்தவெளி கலையரங்கம், கழிப்பறை சீரமைப்பு உட்பட சகல பணிகளும் வேகமாக நடைபெற்று வருகின்றன. பழமையை மீண்டும் கொண்டுவரும் பணிகள் 80 விழுக்காடு நிறைவடைந்துள்ளன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மதுரை செய்தியாளர் மணிகண்ட பிரபு. மேலும் பல அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.